வணக்க தமிழ் சொந்தங்க. நான் உங்க தில்லி சங்கர் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம்னா டிடிஓ ஸ்கூல் ஜனக்பூர்ல டிடிஏ ஓட செக்ரட்டரி மிஸ்டர் ராஜு சார் வராங்க. ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே போர்டு போட்டிருக்குது மேலே. ஸ்கூல்லயுமே ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்பால் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்ப நம்ம மொழி வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு வந்து நம்ம மொழி தான் உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் மொழி வந்து நம்மளோட மொழி. அந்த மொழிக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட். அவன் பேரு டில்லி. வணக்க தமிழ் சொந்தங்க. நான் உங்க தில்லி சங்கர் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம்னா டிடிஓ ஸ்கூல் ஜனக்பூர்ல இருந்து இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் ஹால் ஓப்பனிங் கிராண்ட் ஓப்பனிங் நடக்குது. ஸோ நம்ம கூட பாத்தீங்கன்னா யார் வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிடிஏ ஓட செக்ரட்டரி மிஸ்டர் ராஜு சார் வராங்க. ஸோ அதே கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. கமல்ஜித் மேம் இவங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் தில்லியோட எம்பி இவங்கள வராங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இது வந்து கிராண்ட் ஓப்பனிங் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டிடிஏ ஸ்கூல் பேட்மிண்டன் ஹால் பெரிய கிராண்ட் ஓப்பனிங் பண்றாங்க. 18 செப்டம்பர் 2024 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கிராண்ட் ஓப்பனிங் செம்மி நடக்கும். ஸோ இந்த நான் காமிக்கிற பேட்மிண்டனோட என்னென்ன எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு. தில்லியில வந்து டிடி ஸ்கூல்ல வந்து பேட்மிண்டன் ஆல் பசங்க படிக்கிறது விட்டுட்டும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா பிளேயிங் பண்றது நம்ம கிராண்ட் செலிப்ரேஷன் பண்றதுக்காக நம்ம வந்து டிடி ஸ்கூல் வந்திருக்கிறோம். உங்களுக்கு காமிக்கிற பேட்மிண்டன் நீங்க பார்க்க முடியும் பின்னாடி சைடு. இது பாத்தீங்கன்னா 6 இருக்கும். ஸோ இப்போ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 5 இருக்குது. ஸோ 6 வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே போர்டு போட்டிருக்குது மேலேயே. இப்போ பாத்தீங்கன்னா பசங்க கூட விளையாண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம ராஜு சார் கிட்ட வந்து கண்டிப்பா நான் வந்து சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். அவங்க தான் 7 ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. 7 ஸ்கூல் நடத்துறது வந்து பெரிய விஷயம். ஸோ அவங்க தான் நம்ம 7 ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க மிஸ்டர் ராஜு சார். அவரு வந்து பாத்தீங்கன்னா 7 ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. பிளஸ் அம்மா பிளாக்னு ஒண்ணு புதுசா பண்ணியிருக்கிறாங்க. அது பிளஸ் அவங்க பாத்தீங்கன்னா டிடி ஸ்கூல்ல இருந்து ஒரு டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் டெவலப் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க ஃபுல்லா. இப்படி நம்ம சொல்றோங்க 7 ஸ்கூல் இருக்குது. ஸோ 7 ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குது எல்லாமே ஒரு டெவலப் பண்ணி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு டிடி ஸ்கூல்ல என்னென்ன பண்ணலாம், சேஞ்ச் என்னென்ன பசங்களுக்கு பண்ணலாம் எல்லாமே பண்ணி ஃபுல்லா நம்ம பேட்மிண்டன் கூட ஜனக்கூரியில வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு ஐடியா தான் அவங்களுக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். டிஸ்ட் வச்சுட்டு இருக்கிற டிடி ஸ்கூல்ல மிஸ்டர் ராஜு சார் அவர் போட்டோ உங்களுக்கு தெரியும். உங்க பாருங்க இவங்க நம்ம மிஸ்டர் ராஜு சார். ஸோ ஒரு இது வந்து படிப்படியே நம்ம டிடி ஸ்கூல்ல இருந்து டெவலப் பண்றாங்க டிடி ஸ்கூல்ல ஃபங்க்ஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். हाँ वो कर रहे हैं हाँ जी सर आ गए राजू सर मैम
प्रिया सारी ले लेना, फिर अंदर आना मुश्किल रहेगा। May we request Chief Guest Srimati Kanwaljit Sarawan to kindly और जो आज इनिशिएटिव लिया गया है वो रिमार्केबल है। आगे मैनेजमेंट स्पोर्ट्स पर ध्यान देती है। आपने बताया कि जो इंडिपेंडेंस दिल्ली में से थी ये डिसीजन होती है कि कल को हमारे लिए क्या चैलेंजेस हो सकते हैं। हमें अपने कल्चर को we are having different language and different habits, but the gist of the country that we all think in the same direction. This for our family that should be teach to students, and the students are lucky enough that they are getting here. So, आप सबको नमस्कार, जय हिंद, जय भारत। Thank you, sir. स्पोर्ट्स की फैसिलिटीज और स्पोर्ट्स के कंपटीशन में पार्टिसिपेट कराया जाता है और 1 लाख बच्चों को पीटी जो हमारी प्रोग्राम है उसके अंडर स्पोर्ट्स के लिए एक्सपर्ट बनने के लिए उनको पूरी फैसिलिटी गवर्नमेंट देती है।
हम जीत के दिखाएंगे। Us to strive for excellence. To all the respected principals and HOS of sister schools for your inspiring presence in our school community. தமிழ் சொந்தங்களை பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் ஸ்கூலில் தான் இருக்கிறோம். நம்ம கூட வந்து மிஸ்டர் ராஜு சார் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து நம்ம சில வார்த்தைகள் கேட்கலாம். வணக்கம் சார், நீங்க வந்து எவ்வளவு வருஷமா இந்த டீட்டெயில் ஸ்கூல்ல இருக்கிறீங்க? செக்ரட்டரியா? ஸோ 7 வருஷம் நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க, வெற்றி நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப பெருமையான விஷயம் நம்ம டீட்டெயில் ஸ்கூல் நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. ஏனி ஸ்கூல் ஸோ நீங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, என்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க? சில வார்த்தைகள் சொல்லுங்க. டீட்டெயில் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க. தம்பி வணக்கம். நீ என்ன யூடியூப் நடத்துறியா? உன்னோட பேர் என்ன தம்பி? சங்கர் தம்பி. நாங்க ஸ்கூல்ல டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷன்ல லாஸ்ட் 14 இயர்ஸா இருக்கோம். 10 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது 2010 இருந்து இன்னைக்கு 2024 போயிட்டு இருக்கு. எஜுகேஷன் மட்டும் இல்ல, வந்து எஜுகேஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை குழந்தைங்களுக்கு. வந்து அது கூட வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நாட்டுல. வந்து ஸ்போர்ட்ஸ் இருந்தா வந்து குழந்தைங்களுக்கு வந்து எனர்ஜி வரும், குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டெமினா வரும், குழந்தைங்களுக்கு அந்த மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். அதனால நாங்க 7 ஸ்கூல், நாட் ஓன்லி ஜனக்பூரி ஸ்கூலு, 7 ஸ்கூல்லையுமே ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்பால், கிரிக்கெட்டு, பேட்மிண்டனு, செஸ், இன்டோர் கேம், அவுட்டோர் கேம் எல்லாமே நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். எதனால ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க வந்து நாட் ஓன்லி எஜுகேஷன்ல வளரணும், ஸ்போர்ட்ஸ்லயும் வளரணும். வந்து ஸ்போர்ட்ஸ்ல வளர்ந்து நம்ம குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜோனல் லெவல், அப்புறம் நேஷனல் லெவல், அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நம்ம டிடிஏ குழந்தைங்க வந்து நேஷனல் லெவல்ல போய் நம்ம ஒவ்வொரு குழந்தைங்க பேட்மிண்டன், டென்னிஸ், செஸ், ஃபுட்பாலு, கிரிக்கெட்ஸ் இது மாதிரி இதுல வந்து நம்ம குழந்தைங்களும் மேல போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல வந்து எங்க மேனேஜ்மெண்ட், இப்ப இருக்கிற பிரசன்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி இனிஷியேட் எடுத்திருக்கோம். வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து இந்த ப்ரொமோஷன்னால வந்து இன்னைக்கு நாங்க சொல்ற இந்த இடத்துல ஜனக்பூர் ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு இனாகரேஷன்ல வர்ற காலகட்டத்துல நீங்க லாஸ்ட் அதாவது அடுத்த வர்ற 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்களா 100% நம்ம குழந்தைங்க வந்து நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம குழந்தைங்க இருப்பாங்க. நம்பிக்கை இருக்கு. நம்ம குழந்தைங்கிட்ட வந்து எனர்ஜி இருக்கு, ஸ்டெமினா இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் கோச் வேணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டஃப் இது மாதிரி எல்லாம் நம்ம பேட்மிண்டன் கோட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு நம்மகிட்ட ஃபண்ட் இல்ல, பணம் இல்ல. நம்ம இந்த லெவல்ல நம்ம கொண்டு போக முடியாது. நம்ம குழந்தைங்க இந்த குழந்தைங்களுக்கு கோச்சிங் இப்போ ஸ்கூல் ஹவர்ஸ்ல நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க, 1650 குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா ஸ்கூல் ஹவர்ஸ்ல இந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா வந்து கோச்சிங் நடக்கும். இல்லைன்னா இதை போய் நம்ம வெளியே கோச்சிங் பண்ணுமா 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு கீழே மாசம் கொடுக்காம பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூல் ஹவர்ஸ்ல ஃப்ரீயா பண்ண போறாங்க. இப்போ இது ஃப்ரீயா இந்த பிடி பீரியட்ல வந்து வேற போய் சும்மா கிரவுண்ட்ல விளையாடுறதோட இந்த மாதிரி கோச்சிங் நடக்கும். இந்த கோச்சிங் நடக்கும்போது நம்ம குழந்தைங்க இதுல இருந்து ப்ரொமோட் ஆகி நாளைக்கு போவாங்க வெளியே அப்படிங்கிறது எங்களோட மேனேஜ்மெண்ட். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்து டெல்லியில வந்து 7 ஸ்கூல் இருக்குது, ரொம்ப பெரிய விஷயம். அதே பாத்தீங்கன்னா நார்த் சைடுல வந்து பஞ்சாப் சைடுல நான் பார்த்திருக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா தமிழ் மக்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், அங்க வந்து தமிழ் படிக்கிறது கூட பரவாயில்ல, ஏன்னா தமிழ் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப அதே நம்மளது பாத்தீங்கன்னா நம்ம தில்லியில இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கணும். ஏன்னா தில்லியில வந்து தமிழ் ஸ்கூல் இருக்குது, தமிழ் நல்லா பேசுறாங்க, நம்ம தமிழ் எல்லாம் படிக்கிறாங்க. தில்லியில இருக்கிற தமிழ் மக்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும். 7 ஸ்கூல் இருந்து அந்த 8வது ஸ்கூல்ல அம்மா ப்ளாக்னு கட்டுறீங்க, அதை பத்தி நீங்க சில வார்த்தை சொல்ல முடியுமா? ஆமா, தமிழ் வந்து மெயின். நம்ம வந்து இன்னைக்கு லிங்குஸ்டிக் தமிழ் மைனாரிட்டி ஸ்கூல் டெல்லியில இருக்குன்னா தமிழை வளர்க்கறதுக்கு தான். நம்மளோட மொழியை வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்து டெல்லியில இருக்கோம். அந்த மொழியை மறக்காம இருக்கிறதுக்கு தான் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு லிங்குஸ்டிக் தமிழ் மைனாரிட்டி ஸ்கூல்னு எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்காங்க. அந்த மொழியை மறக்காம இருக்கிறதுக்கு, அந்த லாங்குவேஜை வந்து படிக்கணுங்கிறதுக்கு தான் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு தமிழ் ஸ்கூலே இருக்கு. வந்து அதை நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம ரியலாவே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி தமிழ் குழந்தைங்க தமிழ் படிக்கிறாங்க, ரீட் இல்ல, வடநாட்டு குழந்தைங்களும் வந்து தமிழ் படிக்கிறாங்க, திருக்குறள் பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க. நம்ம மொழியை வந்து வேற மொழிக்காரங்களுக்கு நம்ம மொழியை நம்ம கத்துக் கொடுக்குறோம். அப்ப நம்ம மொழியை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, வந்து நம்ம மொழி தான் உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் மொழி வந்து நம்மளோட மொழி. அந்த மொழிக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுக்குறோம், வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம். நாட் ஓன்லி தமிழ்காரங்க, வடநாட்டு குழந்தைங்களுக்கு தமிழ் கத்துக் கொடுக்குறோம். அப்ப நம்ம மொழியை நம்ம ரொம்ப ப்ரமோட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நீ 2வது கொஸ்டின் கேட்ட வந்து அம்மா பிளாக்னு நம்ம 8வது ஸ்கூல் கட்டியிருக்கோம். வந்து 8வது ஸ்கூல் அம்மா பிளாக்னு கட்டினது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். இது இப்போ 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் போயிட்டு இருக்கு.
அது வந்து இந்த லேண்ட் வாங்குறது வந்து ஸ்கூலுக்குன்னு வாங்கியிருக்காங்க வந்து. அதை வந்து நாங்க நினைச்சோம் காலேஜா கன்வர்ஷன் பண்ணலாம், பட் டிடிஏ வந்து கன்வர்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு வந்து அதில் சிக்கல்கள் பல சிக்கல்கள் போயிட்டு இருக்கு வந்து. பட் இருந்தாலும் எங்க மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்றோம். நாங்க அது ஸ்கூலா பண்ணலாம்னு நினைச்சா ஸ்கூலுக்கு வந்து 1997க்கு அப்புறம் கிராண்ட் நீட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் வந்து. 97க்கு அப்புறம் கிராண்ட் கிடைக்கல. நம்ம அதை பப்ளிக் ஸ்கூலா ஓப்பன் பண்ணா நம்ம திருலோக்புரி, கல்யாண்புரி அந்த ஏரியால மயூரியார் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பப்ளிக் ஸ்கூல்ல வந்து 2000-2500 ரூபாய் ஃபீஸ் கேட்டா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால வந்து பப்ளிக் ஸ்கூல் நடத்தணுமா, எங்களுக்கு அந்த டீச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு 50 டீச்சர் அப்பாயின்ட் பண்ணுமா, 50 டீச்சருக்கு கிட்டத்தட்ட வந்து 25 லட்சம் to 30 லட்சம் செலவாகும். அப்ப அந்த 30 லட்சம் ரூபாய் நம்ம எங்க இருந்து கொடுக்க முடியும்? பப்ளிக் ஸ்கூல்ல வந்து கலெக்ஷன் பண்ணாதான் கொடுக்க முடியும் வந்து. நம்ம குழந்தைங்கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணா அது கரெக்ட் இல்லை வந்து. அதனால இப்ப எங்களுக்கு சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்கு. பப்ளிக் ஸ்கூலும் பண்ண முடியல, எய்டட் ஸ்கூலும் ஆக்க முடியல, காலேஜாவும் மாற்ற முடியல. அந்த காலேஜா மாற்ற முடியாதனால இப்ப நாங்க அதுக்குன்னு இன்னொரு வழி நாங்க தேடி இருக்கோம் வந்து. அதை வந்து நாங்க வந்து பிபிபி மோட்ல பப்ளிக் இதுல வந்து கொண்டுட்டு போறதுக்கு வந்து அந்த மோட்ல கொண்டு போறதுக்கு நாங்க 33 இயர்ஸ் கவர்மெண்டோட நாம்ஸ் பிரகாரம் 33 வருஷத்துக்கு அதை லீஸ்ல கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். லீஸ்லன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூல் வந்து இப்போ வந்து நாங்க ஸ்ரீ சைத்தன்யா கூட போயிட்டு இருக்கு. அது வந்து சவுத் சைட்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்கள்ட்ட கோச்சிங் சென்டர் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு. 30% குழந்தைங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. அதோட ரேட் வந்து அவங்களுக்கு வருஷத்துக்கு 1,55,000 ரூபாய் ஃபீ. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து 30%னா 70% அவங்க, 30% நம்ம தமிழ் குழந்தைங்களுக்கு. அந்த ஏரியால இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 30% இலவசமா எஜுகேஷன் கிடைக்கும். யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து படிப்பு ஃப்ரீயா கொடுப்பாங்க வந்து, எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். 70% அங்க ஸ்ட்ரென்த் வந்து கெப்பாசிட்டி வந்து 2250 குழந்தைங்க படிக்கலாம் அந்த ஸ்கூல்ல. 2250 குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா 30% நம்ம கொடுத்தா கூட கிட்டத்தட்ட நம்ம குழந்தைங்களுக்கு 700 குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அங்க எஜுகேஷன் கிடைக்கும். இப்ப நம்ம மோத்திபாக் ஸ்கூல், லட்சுமி மந்திர் மார்க் ஸ்கூல் எல்லாம் எடுத்தீங்களா, நம்ம படிக்கிற குழந்தைங்களே 700 குழந்தைங்க அங்க படிக்கிறாங்க வந்து. அதே மாதிரி அந்த ஏரியால இருக்கிற குழந்தைங்களுக்கு 700 குழந்தைங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பப்ளிக் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ல எஜுகேஷன் கிடைக்கும். அந்த ஒரு இதுல நாங்க போயிட்டு இருக்கோம் வந்து. ஜல்தி அதை பண்ணிடுவோம். வர்ற அகாடமிக் இயர்ல அதை முடிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். தேங்க்யூ. Thank you, sir, for your When we conclude the inauguration ceremony, we hope this badminton court will serve as a stepping stone. சொன்னாங்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேட்மிண்டனோட கிராண்ட் ஓப்பனிங் வந்து செம்மையா செலிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டோம். ஸோ நம்ம ராஜு சாரும் பாத்தீங்கன்னா நம்ம D2 ஸ்கூல் பத்தி நம்ம சில வார்த்தைகள் கேட்டு அவங்களும் நிறைய நிதி சொன்னாங்க. ஸோ இவங்க தான் நம்ம D2 ஸ்கூல் செக்ரட்டரி. இவர் தான் அந்த 7 ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு. பிளஸ் நம்ம பிரசிடென்ட் சாரும் வந்திருந்தாரு. இன்னைக்கு D2 ஸ்கூல் பிரசிடென்ட் சார் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம பிளஸ் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ஜிபி மெம்பர், பிடிஏ மெம்பர் எல்லாம் வந்திருந்தாங்க பேட்மிண்டன் செலிப்ரேஷனுக்காக. இது பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் ஹால் பெருசா இருக்குது, நீங்க பார்க்க முடியும், பெருசா பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. D2 ஸ்கூல்லயே பாக்குறதுக்கு வந்து ரொம்ப உதவி இருக்குது, பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி வந்து பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் தான் அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸோ பாருங்க பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் தான் பேட்மிண்டன் ஹால்ல பண்ணி நம்மளுக்கு பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ராஜேஸ்வர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நம்ம பசங்க தமிழ் பசங்களா இருக்கட்டும், நார்த் இந்தியன் பசங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் விளையாடணும், எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து விளையாட போகணும். படிக்கிறது விட்டுட்டு படிக்கிற பசங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. படிக்கிறது விட்டுட்டு நம்ம பிளேயிங்ல நிறைய பசங்க ஸ்போர்ட்ஸ்ல போறதுக்கு நிறைய ஆசையா இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அனுப்புறதுக்காக நம்மளுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க D2 ஸ்கூல்ல ராஜு சார். அது மாதிரி பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் ஹால் நான் பார்த்து நானே எப்படி ஷாக் ஆயிட்டேன். இவ்வளவு பெரிய ஹால் அப்படின்னு பாருங்க, நீங்க பார்க்க முடியும் இவ்வளவு பெரிய ஹால் பேட்மிண்டனுக்காகவே. நீங்க மேல பார்க்க முடியும் ஃபுல்லா ஒரு செட்டப் பண்ணி நம்ம பிளாக் வச்சிருக்காங்க. முன்னாடி இந்தியன் பிளாக் வச்சு அது கீழே D2 ஸ்கூல் சீனியர் ஜனகுரி B1 ஜனகுரின்னு போட்டிருக்கிறாங்க. B1 ஜனகுரின்னு போட்டு அது பிளாக் மேல வச்சிருக்கிறாங்க. அப்படியே நீங்க பார்க்க முடியும். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை D2 ஸ்கூல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்கு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு D2 ஸ்கூல்ல வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. D2 ஸ்கூல் உங்களுக்கு வரும். ஸோ திருப்பி வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு தில்லி சங்கர். நன்றி, வணக்கம், பாய்.